உன்னோட மல்லி வீட்டை விட்டு போயிட்டா, எந்த வருத்தமும் இல்லாம இருக்கா பாருங்க என்று மகாவும் ரஞ்சியும் பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்து வெண்பா எனக்கு பசிக்குது என்பாள். உன் மல்லியம்மா போனதை பத்தி உனக்கு கவலையே இல்லையா? இல்ல, இப்ப பசிக்குது, போய் மல்லியம்மா செய்யற மாதிரி முக்கோண வடியில 2 தோசையும் தக்காளி சட்னியை வச்சு எடுத்துட்டு வாங்க என்று கூலாக ரஞ்சியை பார்த்து வெண்பா சொன்னதும் ரஞ்சி வெண்பாவை முறைக்க மகா ரஞ்சியை போய் சுட்டு கொடு, இல்லைன்னா விஜய் வந்ததும் அப்படியே போட்டு கொடுத்துருவா என்றதும் ரஞ்சி நீங்களும் வாங்க என்று மகாவையும் அழைத்து சென்று விடுவாள். பின் வெண்பா தோசையை சாப்பிட ஆரம்பித்ததும் நான் இந்த மாதிரி ரவுண்டு தோசையா கேட்டேன், முக்கோண வடிவத்துல தானே தோசை கேட்டேன், இதை கூட ஒழுங்கா செய்ய தெரியாதா என்று வெண்பா நக்கலாக கேட்க கோபத்தில் முறைத்து கொண்டு நிற்பாள் ரஞ்சி. சட்னி யார் செஞ்சா? மல்லியம்மா ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டு போயிருந்தாங்களா? ஏன் கேட்குற என ரஞ்சி வெண்பாவிடம் கேட்க, இல்லை டேஸ்டா இருக்கு அதான் கேட்டேன் என்றதும் செம்ம டென்ஷன் ஆகும் மகாவுக்கும் ரஞ்சிக்கும். மல்லியம்மா வந்துருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று வெண்பா மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அந்த நேரம் விஜய் உள்ளே வந்ததும் விஜய் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லுக்கா என்று விஜய் கேட்க மல்லி என வாயை திறந்ததும் விஜய் பின்னால் திரும்பி மல்லியை பார்க்க வாசலில் மல்லியும் அரவிந்தும் வந்து கொண்டிருந்தனர். என்னாச்சு என மீண்டும் விஜய் கேட்க மல்லியை காணும் என ரஞ்சி பதில் சொன்னாள். மல்லியம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சித்தி தான் சொன்னாங்க என வெண்பா விஜயிடம் போட்டு கொடுக்க திருதிருவென முழித்து கொண்டே இருந்தாள் ரஞ்சி. எதுக்கு வெண்பா கிட்ட அப்படி சொல்லி வச்ச என விஜய் ரஞ்சியை பார்த்து கேட்க அதை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என மழுப்பினாள். பின் மல்லியை பார்த்து திகைத்து நின்ற மகா மல்லி எப்படி ஓங்கூட என கேட்டாள். வெண்பாவுக்கு பாக்ஸ் வாங்க வந்திருக்கா மல்லி, அதான் அதை வாங்கிட்டு சேர்ந்து வந்தோம் என விஜய் கூறினான். உடனே அரவிந்து அவங்க கடையில் நிற்கிறத பார்த்தேன், அதான் சாரையும் கூப்பிட்டுட்டு இவங்களையும் கூப்பிட்டுட்டு வந்தேன் என அரவிந்து சொல்லி முடித்தான். பின் அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க சென்றனர். டிரைவர் சாவியை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். உடனே ரஞ்சி கார் சாவியை எடுத்துக்கொண்டு கார் டிக்கியை திறக்க முயன்றாள். போகும்போது மல்லி பேக் எடுத்துட்டு போனா, இப்ப வெறுங்கையா வந்திருக்கா என யோசிச்சு கொண்டே டிக்கியை ஓபன் செய்ய முயற்சித்தாள். அந்நேரம் காரில் இருந்து பெறப்பட்ட எச்சரிக்கை ஒலி கேட்டு பயந்து போய் நிற்க காரின் முன்னால் இருந்து அரவிந்த் மெல்ல எட்டி பார்த்தான். என்ன வேணும் சொல்லுங்க என கேட்க கார் டிக்கியை திறந்து விட்டான். உள்ளே மல்லி பேக்கை காணாததால் ஏமாற்றத்தில் நின்றவளை அரவிந்த் கிண்டலாக சொல்லியிருந்த நானே பதில் சொல்லியிருப்பேனே என கூறிவிட்டு மல்லி பேக்கை ஸ்டோர் ரூம்ல வச்சிட்டேன் என்றான். எப்போ வச்ச, எப்படி வச்ச என கேட்டுவிட்டு ஸ்டோர் ரூம் போக தயாரானாள். உடனே அரவிந்த் இப்போ அங்கேயும் இல்லை, அவங்க ரூம்ல வச்சிட்டேன் என்றான். கோபத்தில் வீட்டிற்குள் சென்று விட்டாள் ரஞ்சி. மறுநாள் விஜய் ஆபீஸுக்கு கிளம்பி கீழே வந்தான். மகாவும் ரஞ்சியும் இன்னைக்கு எப்படியாவது அவன்கிட்ட கேட்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. விஜயை பார்த்ததும் மல்லிகிட்ட பேசிட்டியா என கேட்டதும் என்ன சொல்வதென்று தெரியாமல் இன்னைக்கும் சாயங்காலம் சொல்லிடுவேன் என கூறியதும் இப்பவே சொல்லிட்டு கிளம்பு என்று மல்லியை ரஞ்சி அழைத்து வந்தாள். தடுமாறி மல்லியிடம் வெண்பா இனிமே நம்ம கூட தான் இருக்க போறா, கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு என்றான். மல்லி தெரியும் என்றாள். நானும் ரஞ்சியும் பேசினதை ஒட்டு கேட்டிருப்பா என்றதும் அன்னைக்கே அந்த ஆபீசர் மேடம் ரிசல்ட் நமக்கு சாதகமாக தான் இருக்கும் சொன்னாங்கல்ல என்றாள் மல்லி. சொல்ல வேண்டியதை சொல்லு என்று மகா விஜய்க்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தாள். விஜய் மல்லியிடம் என்ன சொல்ல போகிறான், மல்லியை வீட்டை விட்டு போக சொல்லிடுவானா, நாளை பார்ப்போம்.